அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், என்னுடைய இயக்கத் தலைவர், எங்களுடைய நாளும் இயக்குகின்ற தலைவருக்கு 3வது முறையாக என்னுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய திருவெரும்பூர் தொகுதியில் போட்டிக்கின்ற வாய்ப்பை வழங்கியதற்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அவர் நேற்று அவரிடம் நான் வாழ்த்து பெறும்போதும் சரி, இன்று காலை அவரிடம் நான் வாழ்த்து பெற்று நான் கிளம்பும் போதும் சரி, அவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த உற்சாகம், குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாட்டு மக்களுக்கு செய்திருக்கின்ற பல்வேறு சாதனைகள், ஏதோ நாம் மட்டும் பாராட்டல, நம்முடைய தோழமை கட்சி மட்டும் நம்மளை பாராட்டவில்லை. நம்மளை எதிரியாக நினைக்கக்கூடிய, கொள்கை எதிரியாக நினைக்கக்கூடிய ஒன்றிய அரசு கூட நம்மளை பாராட்டுகின்ற அளவுக்கு பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார். ஆக அந்த பலம் என்பது ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியிலையும் அது பிரதிபலிக்கும். வருகின்ற மே 4ஆம் தேதி திராவிட மாடல் 2.0 அது மீண்டும் தொடரும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்கள் அனைவருக்குமே உண்டு என்று நான் தெரிவிக்கிறேன். 4 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்திருக்காங்க, ஓட்டு போகிற அளவுக்கு வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பொதுவாக எந்த கட்சி களத்தில் நின்னாலும் யார் என்ன செஞ்சுருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது நாங்கள் சொல்கிறத கூட நீங்கள் நம்ப வேண்டாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். நாங்கள் என்னென்ன இந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்கு, ஏன் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, ஏன் இவங்களை எல்லாருமே பாராட்டுறாங்க, அப்படி என்ன இவங்க சாதனை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நாங்கள் சொல்வதை காட்டிலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பார்த்து தெரிந்து கொள்ளும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இப்போ நான் என் தொகுதி சார்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துக்கு என்ன தேவை, ஒரு சீரணியரங்கம் தேவை, ஒரு சமுதாய கூடம் தேவை, ஒரு ஓவர் ஹெட் டேங்க் தேவை, அங்கே இருக்கின்ற ஸ்கூலுக்கு நல்ல கிளாஸ் ரூம், டாய்லெட்ஸ் தேவை, அந்த ஸ்கூலுக்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைத்து தர வேண்டும், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஆர்வ வாட்டர் அமைச்சு தர வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருந்த பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும். நமக்கான பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே 2வது அரங்கமும் ஒரு அரசாங்கம் கட்டியிருந்தது நம்முடைய தொகுதி அப்படிங்கிறது நமக்கான ஒரு பெருமை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே மாடல் ஸ்கூலில் கட்டினது எந்த தொகுதின்னு பார்த்தா அது நம்ம தொகுதி தான் ஃபர்ஸ்ட் அவர் கட்டி திறந்துருக்கோங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்றே தான், ஒரு எம்எல்ஏவாக பணியாற்றும் பொழுது திருச்சி மாவட்டத்துக்கு சில லேண்ட்மார்க்ஸ் இருக்கும். ஸ்ரீரங்கம் அப்படின்னா நம்ம கோயிலை பற்றி சொல்லுவோம், சமயபுரம்னா அந்த கோயிலை பற்றி நம்ம சொல்லுவோம், நம்ம கல்லணையை பற்றி நம்ம எடுத்து சொல்லுவோம், மலைக்கோட்டையை பற்றி நம்ம எடுத்து சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி திருச்சி அப்படின்னா திருவெரும்பூர் அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு பணியாற்றி கொண்டே இருக்கணும். ஸோ இப்படி ஒரு ரேஷன் கடை கட்டுறதாக இருந்தாலும் சரி, ஒரு ஊருக்கு வர்றதுக்கான சாலைகளை அமைச்சு தருவதாக இருந்தாலும் சரி, அதற்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவதாக இருந்தாலும் சரி, அதற்கான குடிநீர் வசதி செஞ்சு தருவதாகவும் சரி, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து ஏதாவது ஒரு 450 கோடி ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு பல்வேறு விதத்தை நம்ம செஞ்சுருக்கோம். குறிப்பாக இப்போ ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கணும், ஒரு மாவட்ட கழக செயலாளராக இன்னைக்கு இப்போ எத்தனையோ பேர் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு லைப்ரரி, இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பேர்ல ஒரு லைப்ரரி கட்ட வேணும், அதை கட்டி முடிச்சதுக்கு பிறகு அது இன்னொரு பெரிய லேண்ட்மார்க்காக நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு அதனால் முதல்ல நம்ம சார்ந்திருக்கின்ற மாவட்டம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரணும். அந்த ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தா அது செயலாற்றக்கூடிய அந்த திறமையும் தேவைப்படுது. செயலாற்றுகிற திறமையும் இருந்தால் மட்டும் பார்த்தா அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதற்கான அந்த பார்வை தமிழ்நாட்டு முதலமைச்சரோட பார்வை நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்த காரணத்தினால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நம்முடைய திருச்சி மாவட்டம் முழுவதும், குறிப்பாக நீங்கள் பட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் தெரியாதில்லை, திருவெரும்பூர் தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 17,000 பேருக்கான பட்டாக்களையும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். சரி, இப்படி ஒவ்வொன்றையும் எங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அப்படிங்கிறது அது இன்னொரு நாள், எங்களை பற்றி எங்களுக்கான மக்களுக்கான பணி எங்களுக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. கண்டிப்பாக நம்முடைய திருவெரும்பூர் தொகுதி மக்கள், என்னுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய திருவெரும்பூர் தொகுதி மக்களை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உறவினர்களையும் மிக விரைவாக தேர்தல் பிரச்சாரம் என்கின்ற விதத்தில் மீண்டும் அவர்கள் நான் சந்திக்க இருக்கின்றது தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எதை நோக்கி உங்களோட பிரச்சாரம் இருக்கு? இப்போ நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அதை தொடர்ந்து செய்வதற்கு இன்னும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒலிம்பிக் அகாடமி இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம விளையாட்டுத்துறை சார்ந்திருக்கின்றது. ஒரு தொகுதி என்பது செல்ஃப் சஸ்டைன்டாக எல்லாமே எனக்கு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த செல்ஃப் சஸ்டைன்டாக அது இருக்க வேண்டும் என்கிற ஆசை தான் எனக்கு. இப்போ நான் இவ்வளோ சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை நாங்கள் கட்டி எடுத்துக்கோம், ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ், ரோடு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்படியே 100க்கு 100 நான் செஞ்சுட்டேன் நான் சொல்ல மாட்டேன். அந்த 10ல் ஒரு 7 நாச்சு நான் செஞ்சுருப்பேன். 7 பகுதிகள் நான் செஞ்சேன். இன்னொரு 3 பகுதி எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதில்ல, எப்படி செய்யணும்னு தெரியுதில்ல, அது இந்த 1 மாதம் கேப் இன்டர்வல் அவ்வளோதான். அதற்கு பிறகு திருப்பி அதையும் நாங்கள் செஞ்சு தருவோம் என்று நான் தெரிவிச்சுக்கிறேன்.